நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் கடந்த நாட்களிலே தேவன் அற்புதமாய் வழி நடத்தி அதிசயங்களை காண செய்து ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் கூட இருந்தார். நமக்கு நல்லா தெரியும் அல்ல சுதரம் அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஜெயத்தை கட்டளையிட்டு ஜெயமாய் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா சுதரம். இந்த நாட்கள்ல அல்ல சுதரம் நாம நம்முடைய வாழ்க்கையில தனித்து போராடுகிற சமயங்களிலே தனித்து நிற்கிற சமயங்களில தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற விதங்கள் அத்தனையும் ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. யாரெல்லாம் நான் தனிமையாய் நிற்கிறேன், தனித்து போராடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையினுடைய கடைசி லாஸ்ட் டைம், அந்த கடைசி எண்டத்துல அல்லது அதற்கு முன்னால ஒரு பெரிய ஆசீர்வாதமும் நன்மையும் கடந்து வந்ததை வேதத்திலே அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் தனிமையா இருக்கிறேன், எங்க குடும்பத்துல என்ன ஒதுக்கிட்டாங்க, எங்க குடும்பத்துல நான் ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன். அல்லது நான் எப்படி சொல்லலாம், வேதத்தின் நிமித்தமாய், கர்த்தரை அறிந்து கொண்டது நிமித்தமாய், விசுவாசத்தின் நிமித்தமாய், ஜெபத்தின் நிமித்தமாய், நம்மாய் ஸ்தோத்திரம் ஆராதனை ஆலயங்களுக்கு கடந்து செல்கிறது நிமித்தமாய், ஊழியத்தின் நிமித்தமாய் என்னை என் குடும்பத்திலிருந்து தனித்து விட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய நன்மையையும் ஒரு பெரிய மேன்மையை கட்டளையிட கர்த்தரால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் நம்ம தனித்தல்ல, கர்த்தர் நம்ம நடத்த போகிற விதங்கள் ஆச்சரியமா இருக்க போகிறது. அல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், அல்ல சோதரன் ஆண்டவரே நான் தனித்து போராடுகிறேனே, இந்த வேதத்தை எடுத்தது நிமித்தமாய் என்னை அல்ல சோதரம் தனித்து விட்டு விட்டார்களே, அல்ல சோதரம் இந்த ஜெபம் பண்ணுகிறது நிமித்தமாய் நான் தனியாய் போராடி கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில கஷ்டமா இருக்க, போராட்டமா இருக்க, பிரச்சனையா இருக்க, பாரப்படாதீங்க. தனிமையின் பாதையில் நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு, அவர் கைவிடவே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல வந்து 2 காரியங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தோடு ஒரு வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா அடுத்தது 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நோவாவை அவன் இருந்த நாட்களிலே கர்த்தர் எப்படி கண்டாரா? நீதிமானாக கண்டார். அல்லேலூயா. அவனோடு அல்ல சொல்ற இருந்த மனுஷர்கள் மத்தியில, அவனோடு வாழ்ந்த மக்கள் மத்தியில கர்த்தர் நோவாவை நீதிமானாக கண்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் அவங்க நாட்கள் இருந்தாங்க, நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நோவாவை மாத்திரம் கர்த்தர் எப்படி பார்த்தாரா? நீதிமானாக பார்த்தார். அல்லேலூயா. யோபுவை ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறதுமான ஒரு மனுஷனா யார் இருந்தா? யோபு காணப்பட்டான். சாத்தான் சாட்சி சொல்லும் போது சொன்னா, அல்ல சொல்றான், அவன் உமக்கு பயப்படுகிற மனுஷன் சாட்சி சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை சாட்சி சொன்னாங்க. அல்ல சோதரம் அவன் கர்த்தரை தேடுகிற பிள்ளை, கர்த்தரிடத்தில் உண்மையாயிருக்கிற பிள்ளை. ஆண்டவர் நீதிமான்களை கண்ணோக்கி பார்க்கிறாராம். அவோ இருந்த நாட்கள்ல நோவாவை கர்த்தர் நீதிமானாக கண்டார். 2வது வசனம் சொல்லும்போது சொல்கிறது, கர்த்தர் சொன்னபடி எல்லாம் யார் செய்தார்? நோவா செஞ்சான். ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் செஞ்சான். ஏன், எதுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு எல்லாம் கேட்காம கர்த்தர் என்ன சொன்னாரோ அவைகளை எல்லாவற்றையும் செய்கிறதான ஒரு மனுஷனாக நோவா காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா நாம இருக்கிறோமா? ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம ஜெப நேரத்தை நம்ம குறிக்கிறோமா? உபவாசத்திற்கு தேவன் சொல்லுகிறபடி காரியங்களை நம்ம குறிக்கிறோமா? சோதரம் அவன் தனித்து அந்த தேசத்துல அநேகர் இருந்த போது இவன் தனித்து காணப்பட்டான்.
விடப்பட்டான். நான் சொல்றேன், தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்முடைய முகத்தை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் சீக்கிரம் சில காரியங்களை சொல்லி போறேன். ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்கிறார். பேழையை உண்டு பண்ண சொன்ன உடனே அதை சொல்றோம், கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்தான். ஒரு பேழையை உண்டு பண்ணினான். இரண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, எல்லா மிருக ஜீவங்களையும் என்ன செய், ஆமா, ஜோடு ஜோடாக அதற்குள்ள ஏத்து. காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஓர் பிராணிகளை எல்லாவற்றையும் ஜோடு ஜோடாக அந்த பேழைக்குள்ள ஏத்த சொன்னாரு. இவன் அதன்படி செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழை இல்லாத காலத்துல, மழையே பெய்யல பூமியில, பனி பெய்யாத காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பெரிய பேழையை கட்டுகிறாரு. உடனே இவன் பேழையை கட்டுறான். வாரம் போறவங்க என்ன சொல்லியிருப்பான்? கண்டிப்பா இவனுக்கு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு சொல்லியிருப்பானா இல்லையா? கண்டிப்பா சொல்லியிருப்பான். அந்த உலகத்துல இருந்தவன் எல்லாரும் சொல்லியிருப்பான், நோவா நல்லா தான் இருந்தான், இப்போ இடையில என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். உடனே இவன் சொல்றான், மழை வரப்போகுது. உடனே சொல்லிருப்பான், இது முத்தி போச்சு. எப்படி காரியங்கள் எல்லாம் முத்தி போச்சு. அல்ல சொல்றோம், இது சரிப்பட்டு. இரண்டாவது திரும்ப ஜோடு ஜோடா காட்டு மிருகங்களை எல்லாம் உள்ள ஏற்றுறான். அப்ப எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஏதோ ஒண்ணு நோவாவுக்கு பயங்கரமா என்னமோ ஒண்ணு ஆகி போச்சு. தரித்து விடப்படுற எல்லாரும் அவனை அது சொல்ற நிகழ்ச்சியாய் பேசுகிறார்கள். கர்த்தரின் நாமத்தின் நிமித்தமாக, கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக, கர்த்தரின் நாமத்தை உயர்த்துகிறது நிமித்தமாக எல்லா மனுஷர்களும் அவனை ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. இந்த நாட்களை நான் தான் சொல்றேன், ஜெபம் பண்ணுகிறது நிமித்தமாய், அது சொல்ற வேதம் வாசிக்கிறது நிமித்தமாய், ஊழியம் செய்கிறது நிமித்தமாய், கர்த்தரை உயர்த்துகிறது நிமித்தமாய் உன்னை உன் வீட்டார் எல்லோரும் சேர்ந்து தள்ளி வைத்திருப்பார்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உடையவர். அல்லேலூயா. கரங்களை தள்ளியா சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பலரும் பல வார்த்தைகளை பேசலாம். மனுஷன் அறியாதவன் பல வார்த்தைகளை பேசலாம். நமக்கு மனுஷன் பேசுற வார்த்தை தான் இந்த நாட்கள்ல பெருசா தெரியுது. ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப இலக்காரமா தெரியுது, ரொம்ப அற்பமா இலக்காரமா தெரியுது. ஆனா மனுஷன் ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, என்னமா பேசிட்டான், ராத்திரி உறக்கமே வராது. யாராவது ஜெபத்தை குறித்து கூட ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, என்ன எந்த நேரம் பார்த்தாலும் ஜெபம் ஜெபம்னு சொல்லிக்கிட்டே கிடக்காங்க. என்ன எந்த நேரம் பார்த்தாலும் ஆராதனை அப்படி இப்படிங்காங்க, வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா உடனே நறுக்கு குத்திரும். நமக்கு அந்த சூடு வந்து பிறகு ஜெபமே பண்ண மாட்டோம். உடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறதா, இருந்தாலும் நான் ஜெபம் எப்படி முத மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாருல, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தால் ஜெயம் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. உன்னை வெட்கப்பட விட மாட்டார் என்று கர்த்தர் பேசுகிறாரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் கர்த்தருடைய உன்னத வல்லமையை காண முடியும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறாரே. இன்னும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அமர்ந்திருக்கும் போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சில தடைகள் வரத்தான் செய்யும். அமர்ந்திருக்கும் போது சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும். சில என்ன சொல்றாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, என்னைக்கு போனதால் இப்படி போனோம் அன்னையில இருந்து பாஸ்டர் அப்பா அப்படின்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. அது உண்மை, அது உண்மை. நல்ல ரீதியில ஜெபம் போச்சுன்னா நிச்சயமா அவனுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பாரே. ஹல்லேலூயா. ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவாரே, ஜெயமாய் நடத்துவாரே, அற்புதங்களை காண செய்வாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் ஆயிற்று. ஹல்லேலூயா. எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. இவன் சொல்றான் திரும்பவும், மழை வரப்போகுது, மனம் திரும்புங்க, பேழைக்குள்ள வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றான். ஆனா யாரும் கேட்கிறது போல அல்ல. அது சொல்ற அவனுடைய வேலையை விடவில்லை, செய்து கொண்டே இருந்தான். அவனுக்கு தெரியும், என்னோடு பேசின தேவன் ஜீவன் உள்ள கர்த்தர், அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. உலகத்தில் பல சொந்த பந்தங்களும் பலரும் வார்த்தைகளை பேசி அற்பமா நினைச்சு ஒதுக்கி வச்சு தள்ளி வச்சு திரும்ப இந்த வேதத்தின் நிமித்தமாய் நீ தள்ளப்பட்டிருப்பாய் என்றால் உயர்வு சீக்கிரத்திலே உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறது நிமித்தமாய் அற்பமாய் எண்ணப்பட்டிருப்பாய். ஆனால் கர்த்தரை தேடுகிறது நிமித்தமாய் அல்லேலூயா நிந்தனையை அனுபவிப்பாய். ஆனால் கர்த்தரை தேடுகிற ஜெபம் பண்ணுகிறது நிமித்தம்
நிமித்தமாய் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ரொம்ப லேசான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீ மாற்றப்பட்டிருப்பாய். ஆனால் உன் குடும்பத்துல இருந்து உன்னை தள்ளி வச்சுட்டாங்கன்னா நீ பாக்கியமா கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாள் வந்தது அல்ல ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவன் வார்த்தையினால் பேசின தேவன் இறங்கி வந்து வாசல் அடைச்சார். ஹல்லேலூயா. வாசல் என்ன செஞ்சாரு? அடைச்சார். பிறகுதான் அப்படின்னா மழையே பெய்யலன்னா பனியும் மழையும் என்ன செய்யவில்லை, பெய்யவில்லைன்னா பாதியில தண்ணியை பார்த்துருமான குளிச்சானே தெரியல. என்னமோ எப்படியோ ஜீவிச்சாங்க அந்த நாட்கள். நீச்சல் தெரியும் நினைக்கிறீங்க? மழை பெஞ்சு தண்ணி உயரவே அத்தனை பேரும் செத்து மிதக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. பேழைக்குள்ள தேடி வந்து கொஞ்சம் பேர் தட்டி பார்த்திருப்பான், கொஞ்சம் பேர் அப்படி இப்படி எல்லாம் நின்றுருப்பான், அப்படி எல்லாம் காரியங்கள் நடந்திருக்கும். ஆனாலும் அல்லேலூயா பேழையின் கதவு திறக்கப்படவில்லை. நோவாவின் கர்த்தர் பெரியவர், வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நோவாவின் கர்த்தர் பெரியவர், அவர் வெட்கப்பட விட மாட்டார். அவர் அற்புதங்களை காண செய்வார், அவர் அதிசயங்களை காண செய்வார். நிச்சயமாய் அவர் நடத்த வல்லமையுடையவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை காண செய்து ஜெயத்தை கட்டளையிட கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அல்லேலூயா. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். நம்ம கொஞ்ச நேரம் பையன்கள் முன்னாடி விடாம அப்போ இந்த வேளையில இங்க ஒரு சம்பவத்தை நாம பார்க்கிறோம். அதாவது மோசே அப்போ நம்ம பார்க்கிறோம் இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. மோசே கர்த்தர் அழைக்கிறார். எல்லாருக்கும் மோசே கர்த்தர் அழைக்கிறார். அழைத்து அல்லேலூயா தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்களை உன் மூலமா நான் என்ன செய்ய போறேன்? விடுவிக்க போறேன். பார்வோனின் அடிமைத்தனத்தை நான் விடுவிக்க போறேன்னு சொல்றான். இவன் சொல்றான், நான் போக மாட்டேன், நான் செய்ய முடியாது அப்படின்னு நீ சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீதான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இவன் சொன்னா, என்னால முடியாத ஆண்டவர், நான் செய்யலப்பா, நான் அந்த ஆடுகளுக்கு பின்னாலே பேசாம இருந்துட்டு போறேன், பேசாம அப்படியே நான் இருந்துட்டு போறேன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் விடல. கர்த்தர் பிடித்தார். ஏற்ற வேலையை பார்வோனுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு, பெரிய அதிசயம் நடந்துச்சு. அல்லேலூயா. செய்ததெல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் மாறிட்டு அநேக காரியங்களை கர்த்தர் அவன் மூலமாய் செய்து காண்பித்தது. பார்த்தா விடுதலை அடைஞ்சாச்சு, வெளியில வந்தாச்சு. வெளியில வந்த உடனே முன்னால பார்த்தால் செங்கடல், பின்னால பார்த்தா ஒரு நியூஸ் வருது, பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க போறதுன்னே தெரியல, யார போய் பார்க்கன்னு தெரியல. உடனே ஜனங்கள்லாம் உடனே மோசைக்கு விரோதமா பேசாம நாங்க அங்க செத்துருந்தா என்ன செஞ்சிருப்போம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதான ஒரு சுபாவம் நமக்கு இருக்கவே கூடாது. கரங்களை சொல்லுவோமே. ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே நம்ம முறுமுறுக்கிறது தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. இங்க பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க, எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்த? நாங்க பேசாம அங்கே இருந்திருப்போமே, அங்கே அந்த அடிமைத்தனத்திலே இருந்திருப்போமே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. உடனே மோசே சொன்னா, மோசே தனித்து நிற்கிறான். நான் தான் சொல்றேன், தனியாய் இருக்கிறான். யாரும் சகாயத்திற்கு இல்ல, ஆதரவாய் பேசுவதற்கு கூட யாரும் இல்ல. மொத்தமா கூட்ட கூடி மோசைக்கு விரோதமாய் காரியங்களை செய்யறாங்க. எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா மோசைக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கோம். சோதரம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமா கூடினார்கள், விரோதமாய் பயங்கரமா போராடுறாங்க. இவன் சொன்னா, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆயத்தம் செய்யும். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீங்கள் என்ன செய்வது இல்லை, காண்பது இல்லை. ஹல்லேலூயா.
எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை பத்தி சொல்ல வேண்டிய அந்த சூழ்நிலைகளை கண்டிப்பா சொல்லிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சிலர் வந்து அட்வான்ஸா இங்கிருந்து போன உடனே பேருங்க அப்படியா நல்லா இருக்கீங்களா, சரி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பிறகு அப்படியே கர்த்தரை சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் அதை சொல்லல, அது வந்து ஒரு பெரிய தேவனுடைய வேலை. என்ன சொல்றது, ஒரு நம்முடைய திட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய திட்டம் அது. யார்கிட்ட போன உடனே பஸ்ல உட்கார்ந்த உடனே அவங்க பேருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, ஒரு 10 நிமிஷத்துல அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நல்லா சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய அனுபவம். என்னுடைய வார்த்தையில வரல, அவ்வளவு பெரிய அனுபவம். நான் அதை சொல்லல. நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்கள்ட்டையாவது நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன்னு சொல்றவங்க அல்லேலூயா. வேலை இடத்துல யாரோ ஒருத்தங்க வராங்க, இன்னைக்கு காலையில பயங்கர கஷ்டமா இருக்கு, மூச்சே விட முடியல, பயங்கர வேதனையா இருக்கு அப்படின்னா கோட்டைக்குடி வைத்தியர் அப்படியா இல்ல வைத்தியன் அதெல்லாம் வைத்தியம் அப்படி இல்லை. ஏசப்பா நல்லவர், ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்வார். என்னைக்கு நாள் போட்ட அந்த விளக்கு இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை எப்பவாவது கிரியேசி. இன்னைக்கு இந்த வார்த்தை ஒருத்தங்க புதுசா வந்தாங்க நம்ம சேர்ச்சிக்கு. அதுக்கு முன்னால எல்லா வார்த்தையும் யாராவது ஒருத்தங்க புதுசா வராங்க. அவங்கள்ட்ட சொன்னா பாஸ்டர் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லித்தான் வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை என்றைக்காவது ஒரு நாள்ல கிரியை செய்யும், ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் நிச்சயமாய் நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை கர்த்தர் நம்மை கொண்டே செய்வார். நம்ம அதன் நிமித்தமாய் நாம் தனித்து விடப்பட்டோம். அதன் நிமித்தமாய் நான் தனியா காணப்படுறேன், தள்ளப்பட்ட சூழ்நிலையில காணப்படுறேன், என் குடும்பக்காரங்க யாரும் என்ன மதிக்கிறது இல்ல அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் அற்புதத்தை காண செய்ய போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மோசேயுடைய காரியத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை காண செய்தாரோ, எப்படி நோவாவுடைய காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை காண செய்தாரோ, அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய காரியத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்வது உறுதி. மறந்து போயிடாதங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அனுபவத்திலையும் சரி, மற்றவர்களுடைய சில அனுபவங்களையும் சரி, ஒரு காரியத்தை நன்றாய் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்றைக்கு உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதமும் உலக பிரகாரமான அந்த நம்பிக்கையை நம்மளை விட்டு எடுபட்டு போகுதோ, அன்னைக்கு பரலோகத்தின் தேவன் நமக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம கண்ணில் கேரித்தை மாத்திரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேரித்திலிருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு, காக்கா வந்துகிட்டே இருக்குன்னா அதை மட்டும் உடனே ஆண்டவர் பார்ப்பாரு. என்ன எலியாவுடைய கண்கள் எங்க பார்த்துக்கிட்டு இருக்கு? ஒரே அப்பவும் கறியும் தண்ணி, அப்பவும் கறியும் தண்ணி. ஒரு ஆட இவனை கிளம்புங்கிறது. அது சொல்றோம், நம்முடைய கண்கள் எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னேன். அது சொல்றோம், எப்பொழுது நம்முடைய கண்கள் அது சொல்றோம் உலக பிரகாரமான சில ஆசீர்வாதம் இவங்க நமக்கு தருவாங்க, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை கடைசி வரைக்கும் ஒரு ஆளுக்கு இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்ம அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தேவை வருதுன்னு உடனே அவங்களதான் ஓடி போய் பார்ப்போம். எங்க அப்பா எனக்கு தந்துகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் தந்துகிட்டே இருக்காரு. உடனே நான் 1ஆம் தேதி ஆகும்போது, எப்பா நல்லா இருக்கீங்களா, அனுப்ப நல்லப்பா என்ன அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்பேன். ஆனா அப்பா வந்து தர முடியாது அப்படின்னு என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு நான் ஆண்டவரை போவேன். அதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்கு நாம் தள்ளப்பட்டோம் என்று தெரிகிறதோ அன்றைக்கு பரலோகத்தின் தேவன் நமக்காக வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னவர், அவர் நிச்சயமாக நமக்காக வாசல்களை திறக்க வல்லமையுடையவர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய கர்த்தரால முடியும். கரங்களை சத்தமாலேயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அற்புதங்களை காண செய்ய கர்த்தரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இதை பார்ப்பார், ரொம்ப நுணுக்கமா இந்த காரியங்களை பார்ப்பார். யாரெல்லாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யறாங்க, யாரெல்லாம் கர்த்தருக்காக நிற்கிறாங்க, யாரெல்லாம் கர்த்தருக்காக ஓடுறாங்க, இந்த காரியங்களை கர்த்தர் பார்ப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னால நம்முடைய மத்தியில இந்த ஸ்டார்டிங்ல வேலை பார்க்கிற ஒரு மேனேஜர் ஒருத்தங்க வந்திருந்தார்.
உங்களுக்கு தெரியாது, சொன்னா தெரியும், அனைவருக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோதரம். அப்போ அவர் நல்ல கர்த்தரை நல்ல துதிக்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய, நல்ல ஊழியத்துல பயங்கரமான செய்யுள்ள ஒரு கர்த்தருடைய தாசன். ஆனா மேனேஜரா இருக்கிறார். 1.25 லட்சம் ரூபாய் சேலரி. 1.25 லட்சம் ரூபாய் சேலரி அவருக்கு ஸ்டார்டிங். ஒரு மாசத்துல எவ்வளவு? 1.25 லட்சம் ரூபாய். நல்லா ஆண்டவருடைய காரியத்துக்கு அப்படி நிற்கக்கூடிய ஒரு கர்த்தருடைய பிள்ளை. எப்ப பார்த்தாலும் ஊழியத்துடைய காரியங்கள் அதுக்கு முதன்மையில இருப்பார். எப்போ எனக்கு தெரியும், மகிமைதாஸ் பாஸ்டர் எல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த ஊரில் தெரு ஊழியர்கள் எல்லாம் செய்வதற்கு அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி தந்தார். அல்ல சுந்தரம் செல்வம் மூலமும் அவரை அந்த நாட்கள்ல எனக்கு தெரியும். இந்த நாட்கள்ல நான் கேள்விப்பட்டேன், அந்த கர்த்தரை தேடுகிற அந்த ஆண்டவருடைய பிள்ளை இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டார். இந்த 1.25 லட்சம் ரூபாய் வேலையை என்ன செஞ்சாரு? ரிசைன் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல 2.5 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் எவ்வளவு? கர்த்தரை கனம் பண்ண கர்த்தர் எந்த இடத்துலையும் கனம் பண்ண. அப்படிதான் ஊழியம்னா அப்படி நிற்பார். இப்ப இன்னைக்கு கூப்பிட்டு நீங்க வரணும், இந்த ஊழியத்துடைய இந்த காரியத்தை செஞ்சு தரணும்னா எல்லா காரியத்தையும் விட்டு ஓடி வந்து அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன். அப்படி அவ்வளவு ஒரு வாஞ்சையா இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் கைவிடுவாரா? நீ தனிமையா இருக்கிறத கர்த்தர் காணாமல் இருப்பாரா? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் சேலரி கொடுத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற சிலருக்கு இதே மாதிரியான அற்புதங்களை செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதை விட மேலானது, இதிலும் பெரிதானதை காண்பாய் என்று வார்த்தை சொல்கிறது. இதிலும் பெரிதானதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா, நம்ம தனித்து விடப்பட்டேன், நான் கைவிடப்பட்டுட்டேன், நான் ஒத்தையில இருக்கிறேன், என்னை தாங்குவதற்கு யாரும் இல்ல, என்னை ஏற்றுவதற்கு யாரும் இல்ல, என்னை தப்பு வைப்பதற்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் நம்மை நடத்துவாரே. அல்லேலூயா. அற்புதங்களை காண செய்வாரே, அதிசயங்களை காண செய்வாரே. அவரால் எல்லாம் கூடுமே. அல்லேலூயா. நான் ஒத்தையில தான் இருக்கேன், என் குடும்பத்துக்கு என்னை தாக்குவதற்கு யாரும் இல்லை, தனித்து போராடுகிறேன் என்றால் கர்த்தர் இந்த கால்களை உயர்த்த அவரால் முடியும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. மோசே தனியா இருப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். நோவாவை தனியாய் எடுத்து பிரயோஜனப்படுத்துவதுதான் கர்த்தருடைய திட்டம். இதை மறந்து போக கூடாது. அடுத்ததாக தானியேலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20. தானியேல் 6:20. இங்கேயும் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். தனித்து விடப்பட்ட நிலைமை. ஜெபத்தின் நிமித்தமாய் தானியேல் என்ன செய்யலாம்? தனித்து விடப்படுறான். ஜெபம் பண்ணுகிறது நிமித்தமா நம்ம வாழ்க்கையிலையும் இதே சூழலமா வந்துருக்கும். நம்ம ஜெபம் பண்றவங்க நல்ல ஒண்ணு நீதிமானா இருக்கிறது நிமித்தமாய், ஒண்ணு கர்த்தருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாய், ஒன்று ஜெபம் பண்ணுகிறது நிமித்தமாய், எங்கெல்லாம் இதெல்லாம் தீவிரமாய் செயல்படுத்தப்படுதோ அங்கெல்லாம் நம்ம தனித்து விடப்படுறோம். அல்லேலூயா. கூட்டத்துல இருந்து நம்மள என்ன செஞ்சிருவாங்க? அவனை சேர்க்காதன்றவாங்க. அவன் ஜெபம் பண்றவன், அவன் நம்ம கூட என்ன செய்ய மாட்டான், ஒத்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜெபம் பண்ணுகிறது நிமித்தமா அல்லேலூயா தானியேல் தனித்து விடப்படுகிறான். தனித்து விடப்பட்ட உடனே அல்லேலூயா ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த இடத்துல சிங்கக்குட்டிய கெபில அவனை பிடிச்சு போட்டுருந்தாங்க. போட்ட உடனே அல்லேலூயா கர்த்தர் தம்முடைய தூதனை சிங்கக்குட்டிய கெபில அனுப்புகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிற பிள்ளை வெட்கப்பட்டு போவது. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னால 4 மாசத்துக்கு முன்னால ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, நம்ம சர்ச்சுக்கு ஆராதிக்க வர பிள்ளைங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பாஸ்டர் இந்த மாசம் சீட்டு எங்களுக்கு விழணும் பாஸ்டர், நீங்க கொஞ்சம் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, குறிப்பு போடுற சீட்டுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர், அது எங்களுக்கு விழணும், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் உடனே சரி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அந்த மாசம் சீட்டு என்ன செய்யல, வேலை. அடுத்த மாசம் சொன்னாங்க அதே மாதிரி, மாஸ்டர் அதை விட பிரச்சனை முத்தி போச்சு, கண்டிப்பா இந்த மாசம் சீட்டு வேணும், நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணணும் பாஸ்டர்.
நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னேன், ஜெபம் பண்ணேன், சீட்டு விடல, வீட்டுல செய்யல. போன மாசம் இதே மாதிரி வந்தாங்க. இந்த 6ஆம் முடிஞ்சோட ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், இந்த மாசம் கண்டிப்பா பாஸ்டர் வழியே இல்லை பாஸ்டர். அந்த மாசம் ஜெபம் பண்ணியாச்சு, சீட்டு விடல. சரி, இந்த வெள்ளிக்கிழமை நான் இவங்களுக்கு சொன்னேன், வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கு. வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு அவங்க இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. அப்படி உபவாசம் நடக்கானே தெரியாது அவங்களுக்கு. அந்த உபவாசம் முழங்கால் படி போட்டு போய் நான் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல உள்ள ஒருத்தர் வந்து உபவாசத்துக்கு வந்தார். வந்து முழங்கால நின்று கொஞ்ச நேரம், எல்லாரும் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஜெபத்துல எல்லாரும் 2 நேரம் முழங்கால நிற்பாங்க. இவரும் கொஞ்ச நேரம் பார்த்து எடுத்து பிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் முழங்கால நின்றுட்டார். நின்று ஜெபம் ஊக்கமா ஜெபம் நடந்துச்சு. ஜெபம் நடந்துட்டு போகும்போது சொல்லிட்டு போறாரு, பாஸ்டர் இந்த மாசமும் சீட்டு இருக்கு, குறுக்கி போட போறாங்க, வேற வழியே இல்லை. நான் சொன்னேன், இந்த மாசம் கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ ஜெபத்துக்கு வந்துட்ட, முழங்கால் படி போட்ட, ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை செஞ்ச ஆண்டவர் நடத்துவார். ஏன் ஜாகன் போன வருது சீட்டை அவங்க கொடுத்தான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஜெபம் பண்ணுனா கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முழங்கால் படி போடுறது விருதாவா முடியாது. அது இன்னொரு காரியத்தை சொன்னாங்க, பாஸ்டர் 3 தடவை குலுக்கி போட்டாங்கன்னா 3 தடவை ஒரு ஆள் பேர் வருது. ஹல்லேலூயா. ஒரு தடவை குலுக்கி போட்டா நீங்க சொல்லலாம் லக்கு, அது எப்படியோ வருது. 3 தடவை ஒரு ஆள் பேர் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணோம்னா நிச்சயமாய் பெரிய அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நம் ஜெபத்தில் தரித்திருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஜெபத்துல அல்லேலூயா தனித்திருக்கிற அனுபவம், ஆண்டவரே அல்லேலூயா தனிமையாக தனித்திருந்து ஜெபம் பண்ணும்படியாக விரும்புகிறேன். ஜெபத்துல ஒருவேளை தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில கூட காணப்படலாம். இல்லது இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமே, நான் ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு தீர்மானத்தை நான் எடுக்க போறேன். ஹல்லேலூயா. பெரிய பெரிய தீர்மானங்கள் எல்லாம் எடுத்து அதெல்லாமே அப்படியே மூலையில முடிச்சு கட்டி வச்சிருக்கு. காலையில 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறேன், சாயங்காலம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறேன், இப்படி நிறைய தீர்மானங்கள் எடுத்து எல்லாம் மூலையில இருக்கு. நான் இந்த வாரத்துல சொல்றேன், இந்த வாரத்திலேயோ வரும் நாட்களையோ சொல்றேன், சாயங்காலத்துல ஒரு 9 முதல் 10 வரைக்கும் 1 மணி நேரம் உங்க காரியங்களுக்காக, உங்க தேவைக்காக நான் நல்ல ஊக்கமா ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. இல்லைன்னா காலையில கொஞ்ச நேரமே நிறைய போராட்டமா இருக்கு, நிறைய கஷ்டமா இருக்கு, பண கஷ்டங்கள் இருக்கு, 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன். அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு 7 நாளைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா ஆலயத்துல வந்து அல்ல சொல்றோம், நான் குடும்பமா ஆலயத்துக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் சாயங்காலத்துல 1 நாளோ 2 நாளோ வந்து ஜெபம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் காரியத்தை செய்யாம இருப்பாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இது நிறைய காரியங்களை சொல்லலாம், அப்படி இருக்கு இப்படி இருக்கு. அல்லேலூயா. நானும் இந்த நாட்களை ஜெபத்துல அல்லேலூயா முத மாதிரி இல்ல, கொஞ்சம் பின்தங்கிற மாதிரி இருக்கு. நானும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன், உபவாசம் இருக்கணும் ஒரு நாட்கள், கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அடுத்த வாரத்திலேயே அல்லேலூயா காலையில ஒரு 9 மணில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். சோதரர் நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஜெபத்துல யார் தனித்து நிற்கிறாங்க பரவாயில்ல, கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வாரு. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ற அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை காண செய்வாரே, ஒரு அற்புதம் நடக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனித்து விடப்பட்டோம் என்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றி ஒரு அற்புதத்தை காண செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தனிமைப்படுத்தப்படுது. ஒண்ணு யாக்கோபுடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு வீட்டுல இருந்து சில காரியங்கள் நிமித்தமா ஒற்றப்படுத்தப்படுறோம், தனிமைப்படுத்தப்பட்டு இப்ப வீட்டை விட்டு கிளம்பி போறோம். போகும்போது நிறைய கேள்விக்குறிகள், நிறைய அவனுடைய வாழ்க்கையில கொஸ்டின்ஸ் வருது. என்ன செய்ய போறோம்னு தெரியல, போய் எப்படி வாழ போறோம்னு தெரியல, மாமான்னு ஒருத்தர் இருக்காங்களானே தெரியல. இந்த நாட்கள மாதிரி போன் கால்ஸ் அந்த மாதிரியான காரியங்கள் இல்ல. அவங்க என்ன செய்ய போறோம்னு தெரியல, எப்படி இருக்க போறோம்னு தெரியல. இப்படி அநேக கேள்விக்குறிகள். அந்த கேள்விக்குறிகள் மத்தியில வீட்டை விட்டு இறங்கி போறோம். என்னைக்கு சோதரம் ஹல்லேலூயா, என்னைக்கு தன்னுடைய வீட்டில் அவன் இருந்தானோ அது வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்க. ஹல்லேலூயா. சரி வீட்டை விட்டு கிளம்பு, நீ போயிரு,
இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, உன் சகோதரன் உன்னை கொன்றுவான் அப்படின்னா கொலை, ஒரு என்ன சொல்றது, இக்கட்டான சொல்ல மரண கண்ணி அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கு. வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய சூழலம் வருது. அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பு இல்லாத சூழலம் வருது. அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பு இல்லை, தனிமையா வெளியில போறோம், என்ன நடக்கும்னே தெரியல, காலையில எழுப்புவோமான்னு தெரியல, போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருவோமான்னு தெரியல. உடனே கர்த்தர் பேசுறாரு, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. முற்பிதாக்களுடைய தேவன், முற்பிதாக்களுடைய ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன். அல்லேலூயா. நான் உன் கூட வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். கண்கள் வருது அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. தனித்து விடப்பட்டால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வார்த்தையை பேசுவார், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. சொன்னதை நான் என்ன செய்வேன், செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தையை பிடித்து அந்த நாட்கள தனிமையாய் நின்று போராடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லிருக்கீங்களே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஆசீர்வாதத்தை தருவேன், என் பிள்ளைகளை இப்படி ஆசீர்வதிப்பேன், என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிருக்கீங்களே, என் காரியங்களை கர்த்தர் போதுமானவராய் இருப்பேன்னு சொல்லிருக்கீங்களே, என் பிரச்சனைகளை மாற்றுவேன்னு சொல்லிருக்கீங்களே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நீங்க காண செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரை முருக பற்றி பிடிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தை சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அதுல ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, சொன்னது பெரிய ஆசீர்வாதம், சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், ஒரு பெரிய பெரிய நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னா இப்ப தனியா போய்கிட்டு இருக்க என்னெல்லாம் கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் நாம கூடவே இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள், பாரங்கள், கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்தாலும் லாபான் 10 முறைக்கு மேல், வேத வசனங்கள் 10 முறைக்கு மேல் அவன் சம்பளத்தை என்ன செஞ்சானா மாற்றினா அப்படின்னு சொல்லி வசனங்கள் 10 முறைக்கு மேல சம்பளத்தை மாத்தினா, ஏமாத்தினான், பயங்கரமா ஏமாத்தினான். நாமும் கூட இருப்பேன். என்னெல்லாம் ஏமாற்ற வாழ்க்கையில வந்தாலும் சொந்த பந்தங்கள் மத்தியில நம்முடைய கை வளரும். கர்த்தவேதாலிலே சொல்லுவோமே, நம்ம அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம குடும்பத்திலே பெரிய பெரிய சில உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் சில குடும்பங்கள்ல இருப்பாங்க, சில பெரிய பண்ணை வச்சிருக்கவங்க இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் மேல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து எடுத்துவாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கு மேல ஆசீர்வாதத்தை தருவார், நன்மைக்கு மேல நன்மையை கர்த்தர் தருவார். தனித்து விடப்பட்டோ என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் புதிய பாட்டுல நான் தியானித்து பார்த்தபோது, சிந்தித்து பார்த்தபோது ஒருத்தன், அதான் போன வெள்ளிக்கிழமை நான் பேசுறேன், அவன் சொல்லும்போது சொன்னா, தகப்பனுடைய சம்பாத்தியத்தை வாங்கிட்டு தூரமா என்ன செஞ்ச தனியாய் பிரயாணம் போனோம். அது தனித்து விடப்பட்டது இல்ல, கொழுப்பினால் தனியாய் போனான். கொழுப்பினால் வாங்கி என் சொத்தை தாங்க, நான் தனியா போறேன்னு சொல்லிட்டு தனியா போனோம். போனவனுக்கு அங்கே போனாலும் கஷ்டம், அதே பிரச்சனைகள், அதே போராட்டங்கள், அதே வேதனைகள். இப்ப தனித்து விடப்படலாம். கொஞ்ச நாட்கள் நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க, பிறகு பார்த்தா எல்லாரும் கைவிட்டாங்க. சுதந்திரம் இப்ப தனித்து விடப்பட்ட சூழ்நிலை. ஆனா தனித்து விடப்பட்டாலும் இந்த தெரிந்து கொண்ட அல்லது பெற்ற தகப்பன் இவனை தேடிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள தாயின் கருவில் உருவாகும் முன்னே அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு தெரிவதற்கு முன்னே, அவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்னே, அல்ல சோதரம், அதற்கு முன்னே, உலக தோற்றத்திற்கு முன்னே அப்படின்லாம் சொல்லலாம். நம்மை முன்பிருக்க ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது போல தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்த ஒரு சர்வ வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ரத்தத்தில் புரண்டு வெளிவருகிறதோ, அதை போலவே சுத்திகரிப்பின் நாளிலே ஒரு ரத்தத்தை அலிஸ்தோத்திரம் முழுவதுமாய் அலிஸ்தோத்திரம் ரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து ஒரு புதிய மனுஷனாய் மாற்றின கர்த்தர். தாயை போல மாறுள்ள தேவன், தாய் நேசிக்கிறதை விட அதிகமாய் நேசிக்கிற தேவன். அவர் சொல்றாரு, எங்க போனாலும் ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை மேலதான் என் கையை விட்டு நான் தூரம் தள்ளி போறேன் அப்படின்னு சொன்னா கூட
ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே, அந்த வேதனையான சூழ்நிலையிலே, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே என் பிள்ளை திரும்பி வரும் என்று சொல்லி தேடுகிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் தனித்து விடப்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு அற்புதங்களை காண செய்வார். உங்களுக்கு அதிசயங்களை காண செய்வார். தனியா இருக்கிறேன், தனித்து தான் இருக்கிறேன், என்ன சகாயம் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா தனித்து விடப்பட்டது சொல்ல மாட்டீங்க, நல்லது. அல்லேலூயா. தனித்து விடப்பட்டது நல்லது, நல்லது. சில சமயங்கள்ல சில உதவிக்கு வராமல் இருந்தது நல்லது. கர்த்தர் உதவிக்காக எழுந்திருந்தார். அல்லேலூயா. சில நேரங்கள் அல்லேலூயா நாம் தனிமையா இருக்கிறோம் என்று சொல்லி அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில நாம அந்த அந்த வேதனையான சூழ்நிலை வந்தது நல்லதுன்னு சொல்லுவோம், நல்லதுன்னு சொல்லுவோம். ரொம்ப நம்ம அப்பா அம்மா ரொம்ப நம்ம மேல அன்பா இருந்து அப்படி ரொம்ப அன்பா வச்சுக்கிட்டாங்கன்னா ஆண்டவர் தேடவே மாட்டோம். அல்லேலூயா. கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் பைசாவே தந்து நான் தாரேன் நான் தாரேன் நான் தாரேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவரையே நம்ம தேடணும், ஆண்டவரையே தேடணும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சில அந்த விதமான உதவிகள் வராமல் இருந்தது நல்லது. இன்னைக்கு கர்த்தரிடத்துக்கு உதவி வரும். அல்லேலூயா. நான் என் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை அவரிடத்தில் இருந்து வரும். அல்லேலூயா. சோதரன், இப்ப எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. வீட்டுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுல சொந்தக்காரங்க மதக்காரங்க இல்லாததான அத்தனை ஆசீர்வாதம் இப்ப எங்க இருக்கு? உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. உங்க வீட்டை வந்து பார்த்தவங்க தான் சொல்லுவாங்க, அடுத்த மாசம் நாங்க இந்த மாதிரி ஒண்ணு வாங்க போறோம். உங்க வீட்டை வந்து பார்த்துட்டு போனவங்க சொல்ல போறாங்க. அப்படி ஆசீர்வாதத்தினால வரும் நாட்கள் நேரம் நீங்க ஒரு வீடு வைப்பீங்கல்ல, என்ன வீடு வைப்பீங்க, அந்த வீட்டை பார்த்துதான் பலர் வீடு கட்டுவாங்க. அல்லேலூயா. அவ்வளவு நல்ல வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்குள்ளே நல்ல பொருட்களை கர்த்தர் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், உங்களை உயர்த்துவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார், நிச்சயமா அதை செய்வார். சோதரன், யாரெல்லாம் ஒதுக்கி தள்ளி அல்ல சோதரன் வேண்டாம் வைத்தார்கள் நாட்கள் வாடகை வீட்டுல குடியிருக்கிறவர்கள் உண்டு, எஸ்டேட் லைன்ஸ்ல குவார்டர்ஸ்ல குடியிருக்கிறவங்க உண்டு, சோதரன் கஷ்டப்படுறவங்க உண்டு, வீட்டுக்காக கஷ்டப்படுறவங்க உண்டு. உங்க வீட்டை பார்த்து, ஏன்னா நீங்க தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், உங்க வீட்டை பார்த்து மத்தவங்க இவங்க வீடு மாதிரி நம்ம ஒரு வீடு வைக்கணுங்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எங்க வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு காரியங்களும் சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம், நீதிமான் ஆக்கப்பட்டதினாலே தள்ளப்பட்டதான நோவா அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்தார். இன்னும் கர்த்தருடைய வேலையை நேர்த்தியாய் செய்ததினாலே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செய்ததினால தனித்து நின்றதான மோசே அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஜெபம் பண்ணுகிறதுனால தள்ளப்பட்டதான, ஜெபம் பண்ணுகிறதுனால ஒதுக்க சில வீடுகள் என்ன பார்த்தா வீட்டிலே சொல்லுவாங்க, என்னத்த ஜெபம் ஜெபம்னே சொல்லிட்டு கிடக்க, என்ன இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றவங்க உண்டு. சில கணவன் மனைவி அவங்களுக்குள்ளேயே இப்படி உண்டு. நான் சொல்றேன், நல்ல சொல்றேன், அந்த நேரத்திலே தரித்து விடப்பட்டாயோ கர்த்தர் உன்னை பார்க்கிறார். சிங்கங்களுடைய கெபியில எப்படி தேவதூதன் இறங்கினாரோ அதே போல உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய தூதன் இறங்குவான். அல்லேலூயா. 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 சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டதை போல அதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதம். உடனே ராஜா அல்லேலூயா கட்டளை போட்டான். தானியேலுக்கு விரோதமா இனி எந்த நாம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. தானியேலுடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. உன் குடும்பம், உன் வீடு, உங்களுக்குரியவர்கள் எல்லாம் அழித்து விடுவாங்க. இந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் மத்தியில தளர்ந்து போய், ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், எங்க போவேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான். சீக்கிரத்துல கர்த்தர் வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தைகள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி எழுத வேண்டும், ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய காணிக்கை எடுக்கும்.